தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் செபிக்கிறோம் ஐயா. வியாதியோடு இருக்கிற பலவீனத்தோடு மனசு வந்து போய் ஆண்டவரே மருத்துவமனைக்கு செல்ல வசதி இல்லாமல் இருக்கிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர்களுக்காக பாரத்தோடு செபிக்கிறோம் கர்த்தாவே. வியாதி நேரத்தில் கவனிக்கக்கூடாதபடி ஒருவரும் இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கிற எத்தனை மக்கள் உண்டு ஆண்டவரே. அவர்களுக்காக கண்ணீரோடு செபிக்கிறோம் கர்த்தாவே. வியாதியின் கொடுமையில் பலவீனப்பட்டு போய் உணவருந்த முடியாமல் இருக்கிற மக்களுக்காய் பாரத்தோடு செபிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சளி தொந்தரவுகளினாலே மூச்சு விட முடியாமல் இருக்கிற மக்கள், வீசிங், ஆஸ்மா, பல் தரப்பட்ட மூச்சு சுவாச கோளாறுகளினாலே கஷ்டப்படுகிற மக்களுக்காய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுகிற தேவன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி செபிக்கிற வேளையில் கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் விடுதலை கொடுக்கிற தேவன். வியாதி உள்ள பிள்ளைகளுக்கு இந்த வேளையில் நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. வீசிங் பிராமணம் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் தெய்வீக சுகத்தை கட்டளையிடும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. போராடுகிற எதிர் வல்லமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து போடுவீராக. சத்துருக்களின் கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சுட்டரித்து சாம்பலாக்கி போடுவீராக. தெய்வீக சுகத்தை கட்டளையிடுவீராக. இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு மக்களுக்கு இருக்கிற பல்வேறுபட்ட வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கி அவருடைய சாட்சிகளாக எழுப்பி நிறுத்துவீராக. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீர் கொடுத்த சுகத்திற்காய் நன்றி. நீர் கொடுத்திருக்கிற தெய்வீக சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.